இஹாயாஹி வத்சேதி ஹஸ்தான் பிரசாரிய ஆஹ்வயத்யாதராத் சங்கரே மாதுரங்காத் சமுத்பத்யதாதம் ஸ்ரயந்தம் குமாரம் ஹராஸ்லிஷ்ணகாத்திரம் பஜே பாலமூர்த்திம். ஸ்லோகம் அழகா இருக்கு. இந்த சுப்பிரமணிய புஜங்கத்திலே இந்த ஸ்லோகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். 18வது ஸ்லோகம். ஏன் யசோதை அம்மா எப்படி கிருஷ்ணனை அலங்காரம் பண்றாள்னு நம்ம படித்தோமோ, அது மாதிரி முருகனுக்கு பார்வதி தேவியானவள் மடியில் போட்டுண்டு அழகாக அலங்காரம்லாம் பண்ணி தலையெல்லாம் கட்டி மயிலறுகள்லாம் சொருகி ஒட்டியானெல்லாம் போட்டு தங்க நகைகள்லாம் போட்டு அவனே தங்க ரேக், அவனுக்கு இன்னும் தங்க ரேக்கா நகைகளை போட்டால் இன்னும் அழகு. இப்படி அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு மடியில் வச்சுருக்கா முருகனை. எங்கேயோ காரியத்தெல்லாம் பார்த்துட்டு லேட்டாக வந்தார் பரமேஸ்வரன். சாயங்காலம் 5:30 மணிக்கு வரார். 5:30 மணிக்கு வந்த உடனே அப்படி கிட்டக்க வந்து உட்காந்துக்கிறார். அப்படி வந்து உட்காண்ட உடனே இந்த முருகன் அப்படி கண்ணால் பார்க்குறார். அழகு சொட்டை இருக்கு இந்த முருகன். அந்த அழகு சொட்டை இருக்கிற முருகனை பார்த்த உடனே ஒரு அப்பாவுக்கு என்ன தோணும்? உடனே அந்த குழந்தைய நம்மளும் எடுத்துட்டு கொஞ்சம் நன்னு தோணும். எல்லா அப்பாவுக்கும் தோணக்கூடிய ஒரு மனித இயல்பு அது. அதே மாதிரி பரமேஸ்வரனுக்கும் தோணித்து தான், தேவதேவனான மகாதேவனான அவனுக்கும் தோணித்து தான். புத்திர வாத்சல்யத்தில் என்ன பண்ணினான்? நான் ஹே வத்சா இஹ ஆயாஹி இஹாயாஹி வத்சேதி ஹஸ்தான் பிரசாரிய ஆஹ்வயத்யாதராத் சங்கரே மாதுரங்காத். ஹே வத்சா இஹ ஆயாஹி, ஏ குழந்தை எங்கிட்ட வாடா அப்படின்னு ஆதராத் கையை ஹஸ்தான் பிரசாரிய அப்படி கையை காண்பிக்கிற. அப்படி காமிச்ச உடனே முருகன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? முருகன் ஒரு அப்பா கோண்டு. அவ அப்பா மேல அவ்வளவு பக்தி, பரமேஸ்வரன் மேல அவ்வளவு பக்தி. சரி, முருகனுக்குத்தான் பரமேஸ்வரன் மேல அவ்வளவு பக்தி, பிள்ளையாருக்கு பக்தி இல்லையோ? அவரும் ஒரு புள்ள தானே. பிள்ளையாருக்கும் பக்தி உண்டு. இருந்தாலும் முருகனுக்கு ரொம்ப பக்தி. பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா அம்பாளான பார்வதிக்கு பிள்ளையார ரொம்ப பிடிக்கும். தகப்பனா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும். குடும்பத்திலே இது வழக்கம். இந்த மூத்த புள்ள பிறந்ததான்னு வச்சுக்கோங்க, அந்த மூத்த புள்ள பேர்ல அந்த அம்மாவுக்கு அளவு கடந்த பிரியம். அவன் எது பண்ணினாலும் பேசாம இருப்பான். குடும்பத்திலே பாருங்க, கடைசி பையன் எது தப்பு பண்ணினாலும் அவ அப்பா கேட்க மாட்டார், பேசாம இருப்பான். அளவு கடந்த பிரியம். மாதாங்கிற ஸ்தானத்தை கொடுத்தவன், அதனால மூத்த பிள்ளை மேல ஒரு பிரியமோ தெரியல. பிதாங்கிற ஸ்தானத்தை கொடுத்தவன், அதனால கடைசி புள்ள மேல ஒரு பிரியமோ அது தெரியல. ஆனா குடும்பத்துல பார்த்தா தெரியும், மூத்த புள்ள மேல அம்மாவுக்கு. நான் சொல்லல, இதோ நான் இப்ப கதை சொல்றேன், உங்களுக்குலாம் என்ன தோணும்? தீட்சதரே ஏதோ சொல்றாரோன்னு தோணும். அப்படி சொல்லல. உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான் சிந்தையே இம்மூன்றும் செய். பாரதியார் கவிதையில சொன்னார், நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் இமை பொழுதும் சோராதிருத்தல் உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான் சிந்தையே இம்மூன்றும் செய். சொன்னதாரு? பாரதியார். பாரதியார் என்ன சொன்னார்? உமைக்கினிய மைந்தன் கணநாதன். அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச புள்ள ஆறுன்னா கணபதி. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச புள்ள ஆறுன்னா முருகன். அது மாத்திரமல்ல, கணபதி என்ன பண்ணிவிட்டார்? திரிபுர சம்ஹாரத்துக்காக போகும் பொழுது கணபதி பூஜை பண்ணாத பேட்டார் பரமேஸ்வரன் அச்ச உடைச்சுட்டார். அச்சு இருந்த பாக்கம் அச்சரப்பாக்கம் இல்லையா?
அச்சு பூமியில் தங்கி இருந்த இடம் தான் நம்ம மேல்மருவத்தூர் கிட்டக்க காரில் போகிறோமே அந்த இடம் தான் திரிபுர சம்ஹாரத்துக்கு பரமேஸ்வரன் போன போது பூமியில் தங்கின இடம் அது. ஆமாம், இதை பற்றி மகாபெரிவா தெய்வத்தின் குரலில் நிறைய எழுதுறார். அச்சர பாக்கத்தை பற்றி எழுதுறார். நீங்கள் பார்த்தா தெரியும். அப்படி கணபதியை உடனே பரமேஸ்வரனுக்கு தோணித்தது, ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் நமக்கு கிடைக்கல. என்ன கணபதி பூஜை பண்ணலை, அதனால தான் இந்த கஷ்டம் வந்துடுதுன்னு உடனே கிட்டக்க மஞ்சப்பொடியை வச்சுன்னு கணபதி பூஜை பண்ணினார். அப்புறம் திரிபுர சம்ஹாரம் நல்லபடியாக நடந்தது அப்படின்னு சரித்திரம். அப்பாவையே சோதிச்சுட்டார் ஆறு கணபதி. ஆனால் முருகன் அப்படி இல்லை, அனவரதமும் அப்பாவை பூஜை பண்ணிகிட்டே இருக்கார். திருச்செந்தூர்ல முருகன் போய் பாருங்க, முருகன் கையில ஒரு தாமரை இருக்கும். எதற்கு? நித்தியம் சிவ பூஜை பண்றான், அதனாலே அவன் கையில தாமரை இருக்கும். குருவாயூரப்பன் கையில தாமரை இருக்கும். யாரு கொடுத்தது? கஜேந்திரன் கொடுத்த தாமரை, அது கையிலேயே இருக்கு. அது மாதிரி திருச்செந்தூர் முருகன் கையில் இருக்கிற தாமரை புஷ்பம் எதற்கு அப்படின்னா, சவ்யே சக்திம் ததானம். கையில் அப்ஜ புஷ்பம் கையில் இருக்கு, தாமரை புஷ்பம் இருக்கு. எதற்குன்னா சிவ பூஜை பண்றாங்க. திருச்செந்தூர்ல பல ரகசியம். இந்த சண்முகநாதன் இருக்கார் பத்தியெல்லாம் திருச்செந்தூர்ல, வள்ளி தேவசேனையோடு சண்முகநாதன் இருக்கானே, அந்த சண்முகநாதன் சந்நிதியை ஒட்டினாப்ல ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெறை இருக்கும். அந்த பெறையில ஒரு சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கத்தை பூஜை பண்றான் முருகன். அங்கேயும் ஒரு சிவலிங்கம் இருக்கு. அந்த பாலசுப்பிரமணிய சுவாமி கிட்டக்க சைடுலையும் பஞ்சலிங்கம் இருக்கு. போனா எல்லாத்தையும் தரிசனம் பண்ணலாம், 5 லிங்கத்தையும் பார்க்கலாம். இந்த சண்முகநாதன் சந்நிதியிலேயே உள்ளுக்குள்ளார ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெறையில சிவலிங்கம் இருக்கு, அதை பூஜை பண்றான் முருகன். அதையும் பார்க்கலாம். அதை சொல்றார் இந்த இடத்துல. அப்பா மேல அளவு கடந்த அன்பு உடையவன் இல்லவா, அதனால அப்பா இங்க வாடான்னு கூப்பிட்ட உடனே அம்மா மடியிலேந்து ஒரே தாவலா தாவி அந்த பரமேஸ்வரன் கைக்கு வந்துட்டான். ஸ்ரயந்தம் குமாரம் கைக்கு வந்துட்டான். அப்படி வந்த உடனே அவர் என்ன பண்ணினார்? ஒரு அப்பா ஒரு பிள்ளையை எப்படி கொஞ்சணும் அப்படி கொஞ்சினார். என்ன முகத்தோட முகத்தை வச்சு, கண்ணோட கண்ணை வச்சு, ஹிருதயத்தோட ஹிருதயத்தை வச்சு அப்படி இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார். பஸ்ம சம்மார்ஜனேன்னு அன்னைக்கு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னேன். அந்த குழந்தை மேலே பரமேஸ்வரன் மேலே இட்ட விபூதி எல்லாம் முருகன் மேலே தெரிஞ்சதுன்னு ஒரு ஸ்லோகம் அன்னைக்கு சொன்னேன் திருச்செந்தூர் மகாத்மியத்தில். அதுபோல் இந்த குழந்தைய இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார் பார்த்தேளா. அப்படி பரமேஸ்வரனாலே ஆலிங்கம் மன்னிக்கப்பட்டதான அந்த பால முருகனை பஜிக்கிறேன். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இஹா யாஹி வத்சேதி ஹஸ்தான் பிரசாரிய ஆஹ்வயத்யாதராத் சங்கரே மாதுரங்காதி சமுத்பத்யதாதம் ஸ்ரயந்தம் குமாரம் ஹராஸ்லிஷ்டகாத்ரம் பஜே பாலமூர்த்திம். இந்த ஸ்லோகத்துக்கு இன்னும் என்னன்னா வைபவம்னு சொல்றேன். யாருக்காவது கல்யாணம் ஆகி நல்ல குழந்தைகள் பிறக்கவில்லை, சந்தான பிராப்தி இல்லை என்னால் திருச்செந்தூர் முருகன் படத்தை வச்சுண்டு இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தினுடைய 18வது ஸ்லோகமாக இருக்கக்கூடிய இஹாயாஹி வத்சேதி ஹஸ்தான் பிரசாரியா குவயத்யாதராத் சங்கரே மாதுரங்காது சமுத்பத்யதாத்தம் சயந்தம் குமாரம் ஹராஸ்லிஷ்டகாத்திரம் பஜே பாலமூர்த்திம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை தினம் 1008 தடவை ஜபம் பண்ணணும். பாலையும் தேனையும் நிவேதனம் பண்ணணும். பாலையும் தேனையும் நிவேதனம் பண்ணி அந்த பாலையும் தேனையும் சாப்பிட்டே வந்தாலேயானால் அடுத்த வருஷம் முருகனுடைய பரிபூர்ணமான கிருபையினாலே அழகான ஒரு சந்தான பிராப்தி கிடைக்கும். தஞ்சாவூர்ல ஜெயேந்திரா ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. இந்த ஜெயேந்திரா ஸ்கூல்ல நான் சங்கர விஜயம் உபன்யாசம் பண்ணினேன்.
ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய சரித்திரம் உபன்யாசம் பண்ணினேன். அப்போ உபன்யாசம் பண்ணுறதே ஒரு நாளைக்கு சுப்பிரமணிய புஜங்கம் உபன்யாசம் பண்ணுறேன். அப்படி உபன்யாசம் பண்ணுறதே இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நல்ல புள்ள குழந்தை பிறக்கும்னு சொல்லிகிட்டே இருக்கிறதே எதிர்த்தாப்புல ஒரு தம்பதிகள் விக்கி அழ ஆரம்பிச்சுட்டான். கதை முடிகிற வரையில் அவ கண்ணிலேருந்து ஜலம் நிற்கவே இல்லை, அழுதுண்டே இருந்த. கதை பூர்த்தி ஆன உடனே கிட்டக்க வந்து சொன்னாள், எங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் இல்லாமல் எங்கள் ஆத்து வாத்தியார் ஜெயராம சாஸ்திரிகள்ங்கிறவர் இந்த 18வது ஸ்லோகத்தை சொல்லி ஜபம் பண்ண சொல்லி அதை ஜபம் பண்ணி இந்த புள்ள பிறந்திருக்கான்னு உபநயனம் ஆயிருக்கு. இது ஒருக்கு பாருங்க, இந்த புள்ள முருகனுடைய பிரசாதத்தினால கிடைத்த புத்திரன் அப்படின்னு அவ கிட்டக்க வந்து சொல்கிறான். அவள் சொல்கிறது ஆச்சரியம் இல்லை, அதை சொல்லி கொடுத்த வாத்தியார் அந்த மூலையில் உட்காந்து கதை கேட்டுன்னு இருக்கார். இந்த ஸ்லோகம் சத்தியம்ங்கிறதுக்காக சொல்கிறேன். இஹா யாஹி வத்சேதி ஹஸ்தான் பிரசாரிய. இந்த கொரோனா டயத்தில் ஜூமில் கதை சொன்னேன். ஒருத்தருக்கே விடாமல் நடத்தணும்னு ஹைதராபாத்லேருந்து ஒருத்தர் நடத்தினார். ஜூமில் எல்லாரும் வெறும்னதான் நான் இருக்கோம், ஆற்றுலையே இருக்கோம், நான் கதை சொல்லுங்க, நான் கேட்குறோன்னா பேஷா சொல்கிறேன். சங்கர விஜயம் பற்றினா சொன்னோம், பாலகாண்டம் பற்றினா சொன்னோம், அயோத்தியா காண்டம் பற்றினா சொன்னோம், ஒவ்வொரு காண்டமாக 10 நாளாக சொன்னோம். அப்போ சங்கர விஜயம் பூர்த்தியாகிறதே இந்த ஸ்க்ரீனில் ஒரு அம்மா நான் பேசணும்னு ஆசைப்பட்டு பேசினாள். அப்போ சொன்னாள் அவள், தீட்சிதர் சொன்ன மாதிரி முருகனுடைய கிருபையில இஹாயாகி வத்சேதி ஸ்லோகம் சொல்லி தான் எனக்கு நல்ல குழந்தைகள்லாம் பிறந்தது. அவர் சொன்னது சத்தியங்கிறத நானும் உணர்றேன். பேர்பட்ட சுப்பிரமணிய புஜங்கம். இஹாயாஹி வத்சேதி ஹஸ்தான் பிரசாரியா ஹ்வயத்யாதராஜ் சங்கரே மாதுரங்காது சமுத்பத்யதாதம் ஸ்ரயந்தம் குமாரம் ஹராஸ்லிஷ்டகாத்திரம் பஜே பாலமூர்த்திம். இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்றார், கிருத்தாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாதி தஹச்சிந்தி பிந்தீதி மாம் தர்ஜயத்சு மயூரம் சமாருஹ்ய மாபைரிதி த்வம் புரஷக்திபானிர்மமாயாஹி சீக்ரம். கிருத்தாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாதி. ஆதிசங்கர் சொல்றார், கடைசி காலத்தில் யமதூதர்கள்லாம் வருவா. கதை கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், சுவாமியில பிறந்தவா எல்லாரும் மறையும் போது யமன் தான் எடுத்தாப்புல வருவணும். இது மர்த்தியாளுடைய விஷயம். பிறந்தவர்கள் எல்லாரையும் யாரா இருந்தாலும் யம தூதர்கள்லாம் வந்து கொண்டு போகணும், வேற வழி கிடையாது, மாற்றமே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ராமாவதாரத்தில் ராமரையே யம தர்மராஜா வந்து கூப்பிட்டான்னு இருக்கு உத்தரகாண்டத்தில். துருவசுவாமி எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் ராஜ்யம் ஆண்டு கடைசியில் வைகுண்டத்திலேருந்து விமானம் வந்து துருவன் ஏற போறான். இந்த வயசான வாழால் இன்னோவால் ஏற முடியலன்னு ஒரு ஸ்டூலை கொண்டு வந்து போட்டுறான். 2 பேரனா பாட்டியை பிடிச்சி மெதுவாக ஸ்டூல் மேலே ஏற்றி காரில் ஏற்றினா மத்தேல அது மாதிரி 36,000 வருஷம் ராஜ்யம் ஆண்ட வயசான துருவனால் அந்த விமானத்தில் ஏற முடியல. அப்படி சுற்றி தேடினா ஏதாவது ஸ்டூல் இருக்கான்னு தேடினா ஒரு ஸ்டூல் அம்மல்ல. அப்போ ஒருத்தர் ஓடி வந்து சொன்னார், மகா பாபியான என் சிரஸை கொடுக்குறேன், என் சிரசு மேலே கால் வச்சு ஸ்டூல் மாதிரி ஏறி இந்த துருவனை அந்த விமானத்தில் ஏற சொல்லுங்கள் துருவசுவாமியை அப்படின்னு தலையை கொண்டு வந்து நீட்டினார். யார் தெரியுமோ? யம தர்மராஜா. யம தர்மராஜா தலையை நீட்டினார். யம தர்மராஜா தலைக்கு மேலே துருவசுவாமி காலை வச்சு ஸ்டூல் மாதிரி அந்த வைகுண்டத்திலேருந்து வந்த விமானத்தில் ஏறினான் துருவன். யமனை கண்டா யார் பயப்படுறாளோ அந்த யம தர்மராஜா துருவனை சின்ன வயசுல பகவானை போய் ஆராதனை பண்ணி
சாரூபியம் சாமீபியம் பகவத் அனுகிரகத்தை வாங்கின பக்தன் அவனுடைய பாத தூளி நம்ம தலையில பட்டா நம்ம ஜன்மால பண்ணின பாவம் போகும்னு நினைச்சா மூல இருக்கு யம தர்மராஜா. அதனாலதான் சிரசை கொண்டு வந்து நீட்டினான். ராமருக்கே யமன் வந்துட்டான், துருவனுக்கே யமன் வந்துட்டான்னா நமக்கெல்லாம் யார் வருவா? யோசிச்சு பாருங்களேன். கிருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாதி. மனுஷ சரீரம்னா அந்த மனுஷ சரீரத்தை கடைசியில் அக்னியில தகனம் பண்ணி தான் தத்துவங்களை சொல்லி சாத்தியமே படல. தேகம் தேஹி தகனம். தேகம்னா இந்த சரீரம், தேஹினா உள்ளுக்குள்ளார இருக்கிற பகவான். தேகியாகிற அந்த பகவான் இந்த தேகத்தை விட்டு வெளியில போயிட்டானேயானால் தகனம். சமஸ்கிருதம் அப்படி புரிஞ்சுன்னா அது சமஸ்கிருதம் அழகா புரியும். அவ்வளவுதான். தேகம் தேஹி தகனம் அப்படிதான். தகனமே இல்லாம நேர இந்த மனுஷ உருவத்தோட மேல போனது யாராவது உண்டா? ஒருத்தர் போனார், 6 சுந்தரர் போனார், மனுஷ சரீரத்தோட போனார். சுந்தரர் மேல வரார்ன உடனே பரமேஸ்வரன் தேவேந்திரனை கூப்பிட்டு போய் அவனை போய் பூர்ண கும்பத்தோட அழைச்சினுவா. ஐராவதங்கிற யானையை கொண்டு வந்து நிறுத்தி அதுலேருந்து கீழே இறங்கி பூர்ண கும்பம் கொடுத்து சுந்தரரை மனுஷ சரீரத்தோட கைலாசம் கொண்டு போனார். காரைக்கால் அம்மையாரை கூட சுவாமி சொல்லிட்டார், இங்க வராதே, அந்த இடத்துக்கு வா, நான் அங்க வந்து உனக்கு மோட்சம் தரேன்னு சொல்லிட்டேன். எதுக்கு சொல்லுறேன்? எல்லாருக்கும் யம தர்மராஜா தான் வருவான், யம தூதர்கள் தான் வருவான். அந்த யம யாத்தனையை போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னா ராமநாமா தான் வழி. ராமநாமா ஜபம் பண்ணினா யமபடன் கிட்டக்க வரமாட்டான். பர்ஜனம் பவபீஜானாம் ஆர்ஜனம் சர்வசம்பதாம் தர்ஜனம் யமதூதானாம் ராம ராமேதி கர்ஜனம்னார் போதேந்திர சுவாமிகள். ராமநாமா ஜபம் பண்றவன் கிட்டக்க யமன் வந்தா அந்த ராமநாமா தலையில குட்டுமா. இல்ல ராம பக்தன் கிட்டக்க வரையாட வராத, போ அந்தன போ அப்படின்னு அந்த ராமநாம குட்டுமா. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன். இந்த புஸ்தகங்கள்லாம் விற்கிற கடைகள் எல்லாம் கிரி ட்ரேடிங் இந்த மாதிரி நிறையா புஸ்தகம்லாம் விற்கிறாங்க. இல்லை கவுண்டிங் மிஷின் ஒன்று விற்கிறான் பார்த்தேல, அங்குலீகம் மாதிரி இருக்கு. அங்குலீக பிரதானத்தில் கையில் போட்டுக்கிற மாதிரி ஒரு கவுண்டிங் மிஷின் வச்சிருக்காம தெரியல. ராத்திரி படுக்கையில் போய் படுத்துன உடனே அந்த கவுண்டிங் மிஷினை கையில் வச்சுன்னு ராம 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 ராமான்னு ஜபம் பண்ணணும். தூக்கம் வரும் வரையில் ஜபம் பண்ணணும். விடாம ஜபம் பண்ணிட்டே இருக்கும். தூக்கம் வந்துட்டா தூங்கி போடுங்க. தூங்கி எழுந்துன்னு திருப்பி தூக்கம் வரலன்னு வெறும்னா குழிச்சுட்டு இருக்கிறதே ராமநாமா ஜபம் பண்ணுவோம். இந்த நாமாலாம் ஜபம் பண்ணிட்டு மறுநா கார்த்தால பிரஷ் பண்ணி காஃபி குடிச்சின உடனே முதனா ராத்திரி நம்ம எவ்வளவு ஜபம் பண்ணினோன்னு ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எண்ணிக்கை தெரிஞ்சுன்னு பண்ற ஜபந்தான் பலிக்கும். மானாங்கண்ணியா பண்ற ஜபம் பலிக்காது. 58, 54, 64, 32, 36 இது மாதிரி எண்ணிக்கையை கையில் வச்சுன்னு இது இவ்வளோ ஜபம் பண்ணினோன்னு தெரிஞ்சுட்டாதான் அந்த ஜபம் பலிக்கும். இதோ நான் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டே இருக்கேன், போகிற போக்கில் சொல்லிகிட்டே போகிறேன்னா அந்த ஜபம் சுமார் தான், சூப்பர்னு சொல்ல முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், சுலபமான மார்க்கம் சொல்கிறேன். அனந்தராம தீட்சிதர் உபன்யாசத்தை தினம் கேட்கணும். தெய்வத்தின் குரலை தினம் ஒரு 10 பக்கமாவது படிக்கணும். தினம் ராத்திரி படுத்துக்கிறதே படுக்கையில் ராமநாமாவை ஜபம் பண்ணணும். இந்த 3ஐயும் விடாம பண்ணிட்டு வாங்கோ, பீஷ்ம பிதாமகர் மாதிரி போகலாம். ஆனா இது 3ம் பண்ண விடாது, பாக்கி எல்லாம் பண்ணுவேன், சகாலமும் பண்ணுவேன். சபரி சொன்னா உன் நாமா ரொம்ப உயர்வுன்னு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா,
என்னத்துல தெரிஞ்சுட்டேன்னா ராமர். ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறாளே அதுலேருந்தே தெரியுது ராமன். 2 எழுத்து ராமர். நடந்து போகிறதே சொல்லலாம், ஸ்நானம் பண்ணுறதே சொல்லலாமே. ராம ராம ராம. அதுக்கு ஒன்றும் நியமம் கிடையாது, நிஷ்டை கிடையாது, பஞ்சகச்சம் வேணும், விபூதி வேணும், ஆசவனம் பண்ணணும்னு கிடையாது. எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணலாம். ஆனால் எண்ணின்றே ஜெபம் பண்ணணும், ராமநாமா ஜெபம் பண்ணணும். அதுபோல இந்த இடத்துல சொல்றார், கிருதாந்தஸ்ய தூதேஷு சண்டே. ஹே முருகா, கடைசி காலத்துல யம தூதர்கள் எல்லாரும் கிட்டக்க வந்து தஹ சிந்தி பிந்தீதி மாம் தர்ஜயத்சு. அழகான மோக்ஷோபாயமான மனித பிறவியை இவனுக்கு கொடுத்தோம். இவன் இந்த மோக்ஷோபாயத்தை பிரயோஜனப்படுத்திக்கல, கண்ணதே காட்சி கொண்டதே கோலும்னு எல்லா விதமான போகபோக்கியங்களோட பகவானையே ஸ்மரிக்காம எல்லா பாவத்தையும் பண்ணின இவனை பொசுக்குங்கள், தஹ சிந்தி பிந்தி வெட்டுங்கள் அப்படின்னு சொல்லிண்டே மாம் தர்ஜயத்சு, என்னை அடிப்பார்கள். ஆதிசங்கர் சொல்றார். அப்படி உள்ளவர் அவர் கிடையாது. இது மாதிரி நடந்துக்க கூடியவர்களையும் கரையேற்றுவதற்காக இந்த ஸ்லோகத்தில் முருகனை அப்படி வர்ணிக்கிறார். அதுதான் உண்மை. கிருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாதி தஹச்சிந்தி பிந்தீதி மாம் தர்ஜயத்சு. அப்படி யம தூதர்கள் அடிச்சுட்டே அடிக்கும் பொழுது, ஹே முருகா, நீ பார்த்துட்டு நிற்க கூடாது, ஓடி வரணும். எப்படி வரணும்? மயூரம் சமாருஹ்ய, மயில் மீது ஏறி வரணும். மயூரம் சமாருஹ்ய. வரும்போது என்ன சொல்லணும் தெரியுமா? மாபை, கவலைப்படாத, வந்துட்டேன்னு சொல்லிட்டே வரணும். மயூரம் சமாருஹ்ய மாபைரிதித்வம் புரசக்தி பாணிர்மமாயாஹி சீக்கிரம். இது தாப்புல வந்து நிற்கணும். மரண அவஸ்தையில எப்படி இருக்கும்? கபோத்காரி வக்திரே பயோத்கம்பி காத்ரே. அதெல்லாம் சொல்றத பார்த்தா சுப்பிரமணிய புஜங்க ஸ்லோகத்தெல்லாம் பார்க்கறதே பயமா இருக்கு. வார்த்தக்கியத்துல கடைசியில எல்லாரும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வார்த்தக்கியத்தை தாண்டியே ஆகணும். வயசான காலத்தை தாண்டியே ஆகணும். வயசானவர்கள் கஷ்டப்படுறத இளமையா இருக்கிறவா பார்க்கும்போது என்ன சொல்லுவா? அவருக்கு வயசாயிடுத்து, அவர் கஷ்டப்படுறார் அப்படின்னுவா, மேலாக சொல்லிடுவார். ஆனா அது சொந்த அனுபூதிக்கு வரும்போதுதான் ஓஹோ இதில் இவ்வளவு சிரமம் இருக்குங்கிறதே தெரியும். சொந்த அனுபூதிக்கு வரதே தான் தெரியும். இல்லைன்னா தெரியுமா? யோசிச்சு பாருங்களேன். அவர் சொல்றார், ஆமா, பிரசாந்தேந்திரியே நஷ்டசம். இந்த ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரல, புஸ்தகத்தை எடுத்த முருகன் ஞாபகப்படுத்திவிட்டார். பிரசாந்தேந்திரியே நஷ்டசம்ஞே விசேஷ்டே கபோத்காரி வக்திரே பயோத்கம்பி காத்ரே. இந்திரியங்கள் எல்லாம் சாந்தத்தை அடைந்து விட்டன. கை தூக்க முடியல, கால் தூக்க முடியல, எல்லாம் சாந்தமாயிடுச்சு. ஒரு காலத்தில் புல்லட்டில் 150 ஓட்டினவர் தான் அவர், ஸ்பீடில் ஓட்டினவர் தான். இன்னைக்கு கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல. பிரசாந்தேந்திரியே. அது மாத்திரம் இல்லை, நஷ்டசம்ஞே. நஷ்டசம்ஞேன்னா ஞாபகம் மறதி போயிடுச்சு. ஞாபகம் போயிடுச்சு, மறதி வந்துடுச்சு. ஏன் மறதி வருது அப்படின்னா, மறதி வராது. இளமையா இருக்கும் பொழுது மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்கள் ஸ்பீடா இருக்கும். அதனால எல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். வயசாக 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 அந்த இரத்தத்தினுடைய ஸ்பீடு குறையும். அந்த இரத்தத்தினுடைய ஸ்பீடு குறைய குறைய மறதி வர ஆரம்பிச்சு, ஞாபகங்கள்லாம்
எல்லாம் போயிடு. ஒரு தடவைக்கு 2 தடவையா அப்பா கூப்பிட்டு சொல்லு, ஒரு பையனை கூப்பிட்டு, அப்பா தீட்சிதருக்கு ஃபோன் பண்ணியா, சாஸ்திரிகளுக்கு ஃபோன் பண்ணியா, பூஜைக்கு சாமான்லாம் வாங்கிட்டியா கேட்பேன். ஒரு தடவை கேட்டோங்கிறது மறந்து போகும், 2ஆம் தடவை கேட்பார். 2 மணி நேரம் கழிச்சு 3ஆம் தடவை கேட்பார். அடுத்த அரை மணி நேரம் கழிச்சு 4ஆம் தடவை 5ஆம் தடவை கேட்பார். இதை கேட்கும்பொழுது அந்த பையனுக்கு கோபமாக வரும். இந்த கழவர் சும்மா இருக்கக்கூடாத, ஒரு தடவைக்கு 4 தடவையா திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்க அப்படிங்கிறான். வெறுப்போடு சொல்றான் பையன் சொல்றான். இவன் குழந்தையா இருக்கும்போது தோலாப்பட்டையில வச்சுன்னு பௌர்ணமி அன்னைக்கு நிலவை கூப்பிட்டு காண்பிச்சார். காண்பிக்கும் போது ஒரு தடவையும் ஒவ்வொரு தடவையும் தலையில கை தட்டி இது என்னப்பா இது என்னப்பான்னு அந்த பையன் கேட்டான். அவன் கேட்கும் போதும் ஒவ்வொரு தடவையும் அழுத்துக்காமல் இன்னைக்கு பௌர்ணமி முழு நிலவுன்னு காண்பிச்சு கொடுத்த பிதா வயசான காலத்துல ஒரு தடவைக்கு 2 தடவையா திரும்பி பையனை கேட்கும் பொழுது அந்த பையனுக்கு அலுப்பு வருது. பிரசாந்தேந்திரியே நஷ்ட சம்ஞே விசேஷ்டே. இது மாத்திரமல்ல, கபோத்காரி வக்திரே, கபம் மூச்சு விட முடியாமல் பேச முடியாமல் அப்படியே அடைக்கிறது, கபம் அடைக்கிறது. கபோத்காரி வக்திரே. அது மாத்திரமல்ல, பயோத்கம்பி காத்ரே, பயத்தினாலே உடம்பெல்லாம் நடுங்கிறது. கருட புராணத்துல 4 நாள் முன்னாடியே யமதூதர்கள்லாம் வந்துடுவான்னு போட்டிருக்கு. இவன் இறந்து போறதுக்கு 4 நாள் முன்னாடியே வந்துடுவான். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமமே சொல்லாமல் பகவானையே ஆராதிக்காமல் அப்படியே இருந்தவன்லாம் சத்சங்கத்துக்கே வராமல் ராமாயணம் பாகவதமே கேட்காம ஏகாசி உபவாசமே இல்லாமல் மகாபிரதோஷத்தில் சிவனை போய் தரிசிக்காமல் ஸ்கந்த சஷ்டியில் முருகனை போய் பார்க்காமல் பௌர்ணமியில் அம்பாளை போய் பார்க்காமல் இருந்து சத்சங்கத்துக்கே வராமல் இருக்கிற பாவிகளெல்லாம் தூக்கின்னு போகிறதுக்கு வராமல் பாருங்க யமதூதர்கள் 4 days முன்னாடியே வந்துடுவான். சில பேருக்கு 2 பேர், சில பேருக்கு 3 பேர், 3 பேர் எதிர்த்தாப்புல நிற்பான். அப்படி எதிர்த்தாப்புல நிற்கும் பொழுது உடம்பெல்லாம் நடுங்கும். வயசானவெல்லாம் பாருங்க ஆஸ்பத்திரியில் படுத்து நிற்கிறதே, புள்ளே என்னை விட்டுட்டு போயிடாத, இங்கேயே உட்காந்துக்கோ, என்னை விட்டுட்டு போயிடாத, இங்கேயே எங்கிட்ட உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு மனசுக்குள்ளார பயம் வந்துடுத்துன்னு அர்த்தம். அப்போ அந்த நல்ல பிள்ளையா இருந்தால் என்ன சொல்லணும்? அப்பா கவலைப்படாதீர்கள், விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறேன் கேளுங்கள். நவாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே குவச்சித். வாசுதேவ பக்தர்கள் அருகில் என்னமா அசுபம் வரும்? வரவே வராது. எந்த கெடுதலும் கிட்டக்க வராது. கவலைப்படாதீங்க, பகவான் ரட்சிப்பார்னு கிட்டக்க உட்காந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லணும். எல்லா குழந்தைகளும் இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றதா? வயசான காலத்தில் அப்பா கிட்டக்க உட்காந்து சொல்லலை. ஆதிசங்கரரே மாதிரி பஞ்சகத்தில் சொல்றார், கடைசி காலத்தில் பகவன் நாமா சொல்லணுமே அம்மா உங்ககிட்டக்க உட்காந்து. நான் அதையும் சொல்லலையே, பகவன் நாமா சொல்லல, சாலக்கிராம ஜலத்தை கொடுக்கல, எதுவுமே கொடுக்காமலே நான் வரத்துக்குள்ளாரே நீ மறைஞ்சுட்டே அம்மான்னு மாதிரி பஞ்சகத்தில் ஆதிசங்கரர் சொன்னார்னு இருக்கு ஸ்லோகம். புத்திரனா இருக்கிறவன் அதெல்லாம் பண்ணணுமே. இந்த கால பசங்கள்லாம் அப்பா இருன்னு சொல்றதவே ஓடி போயிடுறான், வெளியில் வந்துடுறான். வெளியில் வருது ஆச்சரியம் இல்லை. டாக்டரை பார்த்து ஒன்றுமே சொல்லாமல் போகிறேளே அப்படிங்கிறான். ஒன்றுமே சொல்லாமல் போகிறேளேன்னு அவன் கேட்குற கேள்விக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பா எப்போ மறைவார்னு சொல்லலையே நீங்கன்னு கேட்குறான். வேற விதமாக கேட்குறான், மறைமுகமாக கேட்குறான், ஒன்றுமே சொல்லாமல் போகிறேளே அப்படிங்கிறான். இந்த புத்திரனுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதுக்காக அவர் ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டார் ஒரு காலத்தில். யோசிச்சு பாருங்க, உலகம் முழுக்க நன்னி கெட்ட உலகம், கறவ மாடு மாதிரி இந்த உலகம். மாடு கறக்கிற பரியந்தம் அதுக்கு சந்தனம் இடுவான், குங்குமம் இடுவான், குறுப்பாட்டுவான், தீவனம் வைப்பான், எல்லாம் பண்ணுவான். அதுக்கப்புறம் அதில் கறவை வராது, இனிமேல் இழுத்த பால் கிடைக்காது அப்படின்னு உடனே அதை ஓரமாக நிறுத்தி போடுறாங்க. ஓரமாக நிறுத்தினா கூட பரவாயில்ல, அடிமாட்டுக்கு அனுப்பிச்சுடுறாங்க இல்லையா?
அப்படிதான உலகம். யாவத் வித்தோபார்ஜன சக்தா தாவன் நிஜ பரிவாரோ ரக்தா. பஜகோவிந்தத்தில் சொன்னார் ஆதிசங்கரர். ஆமாம், பணம் இருக்கிற பரியந்தம் பத்தினி கிட்டக்க ஒருவள், அண்ணா என்னமோ மாதிரி உட்காந்துருக்கே, ஹார்லிக்ஸ் தட்டமா, காம்ப்ளான், பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி, பூஸ்ட் தட்டமா சாப்பிட்றீங்களா அப்படியும்பள். ஆஃபீஸ்லேருந்து சம்பாதிக்கிற வரை அவர் இன்னும் 6 மாதத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறாருன்னு உடனே அந்த அம்மா அவரை பார்த்து என்ன சொல்கிறா தெரியுமா, இனிமே நீங்கள் இந்த பழைய ஆட்டெல்லாம் ஆடக்கூடாது. யாவத்வித்தோபார்ஜன சக்த. நான் ஏதோ சொல்கிறேன், நீங்கள்லாம் ஏதோ ஹாஸ்யமாக கேட்குறேன், ஆனால் இதெல்லாம் அனுபவத்துக்கு வரத்தே தான் இந்த வார்த்தைகள்லாம் நம்மளை அனுபவத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். யாவத்வித்தோபார்ஜன சக்தஹம் தாவன் நிஜ பரிவாரோ ரக்தஹ. எதுக்கு சொல்ல வரேன், அதுபோல இவர் சொல்றார், நஷ்டசம்ஞே விசேஷ்டே கபோத்காரி வக்த்ரே பயோத்கம்பிகாத்ரே பிரயாணோன்முகே மையநாதே ததானீம் திருதம் மே தயாளோ பவாக்ரே குஹத்வம். மகாப்பிரயாணம் முடிஞ்சு இந்த இல்வாழ்க்கையை விட்டுட்டு கிளம்புறேனே, பிரயாணோன்முகே, போகும்போது என்னை அனாதையா விட்டுடாத முருகா, நீ எதிர்த்தாப்புல வந்து நிற்கணும் முருகா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த முருகனை பார்த்து இந்த ஸ்லோகங்கள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கை கல்வியை சொல்லி கொடுத்த ஸ்லோகங்கள். மனித பிறவியை அடைந்தவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் இந்த சீனை எதிர்கொண்டே ஆக வேண்டும். முமுக்ஷுவாக மோட்சத்தையே விரும்பக்கூடியவர்கள் கடைசி காலத்தில் பகவானே நீ கிட்டக்க வந்து ரட்சிக்கணும், பகவானே நீ கிட்டக்க வந்து ரட்சிக்கணும்னு பிரார்த்திப்பார். இப்பவே எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், லட்சம் கோடிக்கணக்கில் பணம் வேணும், இதெல்லாம் வேண்டிக்க மாட்டார். என்னுடைய கடைசி காலத்தில் நீ தான் கிட்டக்க வந்து ரட்சிக்கணும், அப்படி தான் பிரார்த்திப்பார். அதுபோல இந்த இடத்துல பிரார்த்திக்கிறார். முருகனுடைய பரிபூர்ணமான பிரசாதத்தை ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் அடைஞ்சால் வந்திருக்கிற பக்தாள் எல்லாருக்கும் முருகனுடைய பரிபூர்ணமான கிருபை கிடைக்கட்டும்.